இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? இப்போ மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருவாட்டு தொக்கோட வெள்ளை சாதம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். திரும்ப திரும்ப கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த கருவாட்டு தொக்கு செய்வீங்க. இந்த தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் பால் சுறா கருவாடு எடுத்திருக்கேன். இதில் நிறைய உப்பு இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கருவாட்டிலையும் இந்த தொக்கு செய்யலாம். அடுத்ததாக 150 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கனிஞ்ச தக்காளி 150 கிராம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த கருவாடை ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணி ஊற்றிடாதீங்க, கருவாடு உடஞ்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கருவாடு நல்லா ஊறி இருக்குது. இதை நல்ல தண்ணியில் 4-5 முறை கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடான உடனே இந்த தொக்குக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 100 ml எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடிச்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுருங்க. கருவாட்டில் உப்பு நிறையா இருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தொக்குக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காரத்தோட அளவை அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நாம் சேர்த்த மசால் பொடியெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் சேர்த்துக்கிட்ட மசால் பொடி வெங்காயம் தக்காளி நல்லா கலந்து பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாட்டு துண்டை சேர்த்து இந்த மசாலாவோட இந்த கருவாடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கருவாடு தக்காளி வெங்காயம் மிளகாத்தூளோட நல்லா கலந்து நம்ம ஊற்றின எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கருவாடு நல்லா வேகறதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த 1 கப் அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தொக்கை இந்த தண்ணி சுண்டி கருவாடு நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்தில் இடையில 2-3 வாட்டி நல்லா திறந்து கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கருவாட்டு தொக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டை தொக்கை வெள்ளை சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையான சுவையில் இருக்கும். தாய்ப்பால் கொடுக்குற எல்லா தாய்மார்களும் இந்த பால் சுறாவை உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்குங்க. இந்த பால் சுறா நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால உங்களுக்கு பால் சுரக்கிறத அதிகப்படுத்தும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கருவாட்டு தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவாட்டு தொக்கோட வெள்ளை சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான ரொம்ப சூப்பரான சுவையில் கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.